ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த இடம் நான் சொல்லியாங்க தெரிய போகுது. ஏங்க, எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் தெரியும். இருந்தாலும் நானும் சொல்லணும் இல்லைங்களா, அதனால சொல்லிடுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏமா எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீ ஏமா சொல்கிறேன்னு கேட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேங்க. இது திருவண்ணாமலை கிரிவலம் பயணம். ஆமாங்க, ஆவணி மாதம் கிரிவலத்துக்கு பயணமாயிட்டேன். ஆமாம், உங்களோட ஆசீர்வாதத்தோட கடவுளோட தரிசனத்தோடு அந்த இடத்துக்கு போயிட்டேன். நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு நல்லபடியாக கும்பலான்ட்டு போனேன். போகிறப்போ ஒரு குழப்பம் இருந்துச்சு, மனக்குழப்பம் இருந்துச்சு பஸ்ஸில் போகிறப்ப. ஏன்னா கிரிவலம் திங்கக்கிழமை வெடிக்காலையில் தான் வரும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வெடிக்காலையில் ஒரு 5:30 மணிக்கு போனாங்க, இறங்கிட்டோம். 5:30 மணிலேருந்து நடக்கலான்ட்டு போயிட்டோம். அப்போ ஒரு குழப்பமாக இருந்துச்சு. எப்போவுமே ஒரு 6-7 மாதமாக நம்ம கிரிவலத்துக்கு தான் நடப்போம், பௌர்ணமிக்கு தான் நடந்தோம். ஆனால் இப்போ என்னடா பௌர்ணமிக்கு முதல் நாள் நடக்கிறமேனு ஒரு சஞ்சலத்தோடு போனேங்க. போயிட்டே இருக்கிறப்ப தான் ஒரு மனக்குழப்பத்தில் தான் போனேன். அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் எல்லோரும் முன்னாடி நடக்கிறப்போ நானும் பார்த்தேன், என்னடா போகிறவங்களாம் கையெடுத்து கும்பிட்றாங்க, நம்மளை யாரும் கும்பிட மாட்டாங்க, கும்பிட்றாங்களேன்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்த்தா தொப்பி அம்மன் இருந்துச்சுங்க. ஆமாம், தொப்பி அம்மன். எனக்கெல்லாம் தெரியாது அவங்கள பற்றி, அவங்க சாமியா தரிசனமாக என்னென்னலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் காரில் போகிறவங்க நிற்கிறவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்க, காலில் விழுந்தாங்க. அந்த அம்மா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்ட்டாங்க, கண்டுக்கலை. எல்லோரும் கும்பிட்றப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நிஜமாக அந்தம்மா எனக்கு தரிசனம் கொடுக்குது, ஆசீர்வாதம் பண்ணுதான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னை விட பெரியவங்களாம் கையெடுத்து கும்பிட்றப்ப சரி நம்மளும் ஒரு இது தான் அப்படின்னு நினச்சி நானும் அவங்க கூடயே நடந்தேன். கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 மணி நேரம் நடந்திருப்பேங்க. ஆமாம், ஆனால் அந்த அம்மா யாரையும் கண்டுக்கல. அதனால் சரி வீடியோ எடுத்து மக்களுக்காக காட்டுவோம், நான் பார்த்தது நீங்கள் எல்லோரும் பார்க்கட்டுன்ட்டு அப்போது வீடியோ எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கிரிவலத்துக்கு முதல் நாள் ஏன் சிவன் என்னை அழைச்சாருங்கிறக்கு இது ஒரு காரணமோ எனக்கு தோணுச்சு. ஆமாங்க, எது நடந்தாலுமே அது நம்மளுக்கு ஒரு காரணத்தோடு தான் நடக்கும். காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கிறத நான் அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாலுமே ஒரு குழப்பத்தில் தான் போனேன் கிரிவலத்துக்கு. முதல் நாள் போகிறமேனு ஒரு மனசு சங்கடத்தோடு தான் போனேன். ஆனால் கிரிவலம் பாதியில் அதுக்கப்புறம் சந்தோஷம் ஆயிடுச்சு, திருப்தி ஆயிடுச்சு. அந்த அம்மா எனக்கு வரம் தரலை, ஆசீர்வாதமெல்லாம் பண்ணலை. அதுக்காக நான் சொல்லலை. சிவன் என்னை முதல் நாள் வர வச்சதுக்கு காரணம் ஒரு நல்லதுக்கு தான் தோணுச்சு என் மனசு. ஆமாங்க, நல்லபடியாக சிவனை நல்ல மனசார கும்பிட்டு போகிறப்ப குழப்பத்தோடு போயிட்டு வர்றப்போ மன நிறைவோடு வந்தேன். நீங்களும் ஒரு டைமாச்சும் அட்டன் பண்ணுங்கள். நம சிவாயா.